மாமா வணக்கம் மாமா. வணக்கங்க. உங்களோட பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெகநாதனுங்க. சொந்த ஊர் வந்து தாராபுரம். தாராபுரத்தில் டீ கடையில் வேலை செஞ்சேங்க. டீ கடையில் வேலை செய்து எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சாரு. குன்றுராவ் என்பது நாகேஷ், திரைப்பட நடிகர். 2 பேர் வேலை செய்யும்போதுங்க திடீர்னு சொல்லி நடிக்கலாம் நான் போடணுங்க. நான் போனோடனே ஜெய்சங்கர் படம், ரவிச்சந்திர படம், ஜெமினி கணேஷ் படமெல்லாம் ஒர்க் பண்ணுங்க ஜூனியர்ஸாக. அப்போவே அப்படி இருக்கும் சமயத்தில் எங்கள் அப்பா ஆடி மேய்க்க வேண்டாம்னு சொல்லி ஃபார்மெல்லாம் கிழிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார். என் நண்பர் நாகேஷ் அவர்கள் நான் வந்தவருக்கு சென்னை சென்ட்ரூரில் இருக்கோம். கே பாலசுந்தர் சார் அவர்களே சர்வசுந்தரம் நாடகம் எடுத்தாங்க. எடுத்தோடனே படம் வந்து பட்டை கிளப்பிருச்சுங்க. நாகேஷ் அப்படியே பையன் அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செஞ்சு நல்லா டெவலப் ஆகிட்டாருங்க. ஜெய்சங்கர், ரவிச்சந்திர, எம்ஜிஆர், சிவாஜி எல்லா படத்தையும் நடிச்சாருங்க. இப்படி சமயத்தில் அந்த காலத்தில் சுற்றி போகணும். அதில் நண்பா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. நாங்கள் போனேன். போய் சாப்பாடு போட்டு எனக்கு நீங்கள் எந்த வருஷத்தில்? 1956. 1956 25 வயசு. ஹோட்டல் கடையில் வேலை செய்ய தாராபுரம் ஹோட்டல் பரிமளா. ஹோட்டலில் வேலை செய்யுங்க. எப்போ இந்த சினி ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைன்னா அப்போவே ஆசைங்க. நான் எம்ஜிஆர் படம் பார்த்து எம்ஜிஆர் மேலே பீடி குடிக்க மாட்டேன், தண்ணி போட மாட்டேன், உடல் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேன். நம்மளும் எம்ஜிஆர் ஆகாட்டி எம்ஜிஆர் வழியில் போகலான்னு சொல்லி போடணுங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாருங்களா. இப்போ நாகேஷார் நண்பை கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, துணிமணி வாங்கி கொடுத்து, ஜெய்சங்கர், சொல்லியாச்சேன், தேங்காய் சீனை வச்சேன், கூட்டி அறிமுகம் கொடுத்து போட்டோ எடுத்தேங்க. இப்படி சமயத்தில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்ததுனால சினிமா ஆசை விடலிங்க. வடை, போண்டா, பஜ்ஜி விற்றுங்க. சினிமா துறையில் அமைதிப்படைன்னு ஒரு படங்க. அப்போ 27/8/93 அன்றைக்கி என் பிள்ளைய சத்யராஜ் சார்கிட்ட கூட்டிகிட்டு போனேங்க. உடுமலை உம்மர் அலி தான் என்னை கோயிலில் போய் சூடம் வாங்கி போய் கொடுத்தாரு. 500 கொடுத்தாரு சத்யராஜ் அவருக்கு அமைதிப்படையில். அப்படியே இருக்க வடை, போண்டா, பச்சை, அமைதிப்படை, அன்பறிவு, மூக்குத்தி அம்மன், முரட்டுக்காலை இந்த மாதிரி படத்தில் ஜூனியர்ஸுங்க. ஆனால் எனக்கு ஒரு கலை ஆர்வம் என்னென்னா எந்த பாட்டு கிடைச்சாலும் மேடையில் ஆடுவனுங்க. ஆடும்போது எங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன சினிமாவாக பைத்தியம் முடிச்சிருக்குது அப்படி கண்டவர் திட்டுவாங்க. நான் வந்து ஜெய்சங்கர், ஜேம்ஸ் பாண்ட் அவர் பையன் வந்து டாக்டருங்க. அப்போ இப்படி இருக்கும்போதுங்க ராமன் அப்துல்லா படத்தில் எங்கள் நாகூர் அனிபா பாட்டு நான் டான்ஸ் ஆடுவேன். உன் மதமா என் மதமா ஆண்டவன் தத்துவ பாடலுங்க. அதுக்கு பின்னாடிங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அது பண்ணுவேனுங்க. மாட்டுக்கார வேலை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டுமயில் புத்துருக்க காவக்காரன் அது பண்ணுவேனுங்க. அப்படி இருக்கும்போது வேலாயுத படம்னு ஒன்று வந்துச்சுங்க. இளைய தளபதி இப்போத்த முதலமைச்சர் அவர்கள் திருமண மேலே ஷூட்டிங்க. நான் ஜூனியர்ஸுங்க. என் பிள்ளை கொஞ்சம் மாட்டுத்துறானுங்க. ஷூட்டிங் பார்க்கும்போது நான் உதவி கேட்கலிங்க. சேர் போட்டார், உட்கார வச்சாருங்க. ஜில்லாவுக்கு வேலை செஞ்சேன். அப்புறம் அப்படி இருக்கும்போது மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சேங்க. இப்படி இருக்கும்போதே உடன்படியில் சிவசக்தி காலனியில் பெரியகோடு பஞ்சாயத்துக்கு தலைவர் மாடு கொடுத்தாருங்க. யார் இப்போத்த முதலமைச்சர் அப்போவே மாடு கொடுத்தாரு. என்னங்க மாடு கொடுத்தாரு, டிவி கொடுத்தாரு. ஆனால் எல்லாத்துக்கும் உதவி கேட்டால் எனக்கு என் பிள்ளை கேட்கலிங்க. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு சிஎம் ஆவார், நம்மளுக்கு உதவி கிடைக்கும் நினச்சிருக்குங்க. மானுக்கு கொம்பழகு, மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் எங்கள் என்றுமே தளபதி அவர்கள். பல செடிகள் வளர ஒரு விதை போதும், பல மாணவர்களோடு ஆசிரியப்போம். பல லட்சத்தை இதயம் பிடித்த எம்ஜிஆருக்கு 3 எழுத்துக்கு, விஜய் சாருக்கு 3 எழுத்துக்கு. இவர் வருவாரா வரமாட்டாரா, இவர் சினிமா என்ன தெரியும்னு சொல்லி சொன்னாங்க, கேவலமாக பேசினாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அதுதான் எங்கள் தளபதி. அண்ணாவின் வழியில் எம்ஜிஆர் நடந்தார், எம்ஜிஆர் வழியில் நம்ம தளபதி நடந்து வருகிறார். ஏழை எளிய மாண்புமிகு ஜோசப் சார் அவர்கள் நல்லாட்சி அமைய எல்லா வழிகளையும் வேண்டுகிறேன். ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. நான் ஜிவி உடன்படியில் எந்த கட்சி நடந்தால் போயிடுங்கன்னு. ஜி தமிழில் ஒரு கலக்குன்னு ஆசை. நடி சினேக வீட்டில் கூட்டிகிட்டு போய் விருதெல்லாம் வச்சாங்க, பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப இதுங்க ஆற்றல். படிப்புக்காண்டி தானுங்க.
கருப்பர் புத்தி கழுது புத்திங்க என்னங்க நீங்க நான் ஒன்று காந்தி பிறந்த மண் டீக்கடையில் நின்று தின்னுபார் பண்ணு என் பேர் மண்ணாடி நான் குடித்த கொடுக்குற கண்ணாடி. அதேமாரி விஜய் தளபதி சார் மக்கள் மத்தியில் நல்லா பேரும்போல் எடுத்தார். இன்னும் அவர் வந்து நல்ல ஆட்சி அமைய எல்லா வழி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் அவர் நல்லதே செய்வார். போற்றி வணக்கம். உங்கள் உடுமலை துணை நடிகர் ஜெகநாதன். ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஆமாங்க. அவர் வந்து விஜய் சாருங்கிறது ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன் கண்ணே. பிரின்ஸ்னு ஒரு படங்கண்ணே நெய்கார் வீட்டில் எடுத்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு போய் எனக்கு சாப்பாடு இல்லைங்க. தலைவர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாரு. அப்போ சூர்யா சார் வந்திருக்கிறாரு. பிரின்ஸ் வந்து நெய்யார் வீட்டு ஃபேமஸ்ஸு. எல்லா படம் எடுத்திருக்காங்க. நம்ம ஜூனியர்ஸ் தான் கிடையாது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கவுண்டமணி சார் வீட்டுக்கு வேலாயுதம் படம் எடுக்கும்போது வந்தாருக்கண்ணே. வரும்போது நான் வந்து யார் பிடிச்சா எம்ஜிஆர் போட்டால் சந்தானம் கொடுத்தேன். சந்தானம் கீழே போட்டார். இப்போ தலைவர் கூப்பிட்டு சேரில் சொல்லி கவுண்டமணி சார் வீட்டுக்கு போய் சேரெல்லாம் கொடுத்து கவுண்டமணி சார் வீட்டுக்கு பணமெல்லாம் கொடுத்தாரு தளபதி சார். அவர் வந்து எம்ஜிஆர் மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் மக்கள் நல்லா இருக்கிறத பாடுபடுறாரு. அவருடைய ஆட்சி சிறப்பாக பெண்கள் மத்தியில். ஆனால் எடுத்தோடனே யாருமே செய்ய முடியாதுல்ல. முத தான் செய்வார். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பிராந்தி கடை எடுத்தார். அது வரவேற்கக்கூடியது. லஞ்சத்தை ஒழித்தார். இன்னும் வந்து 2500 பணம் போடுறாங்க. ஆனால் பெண்களே சொல்கிறேன், அண்ணா நீங்கள் முதல்ல போடுங்க, நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரான்னு சொல்லிட்டாருங்க. அதனால் எம்ஜிஆர் மேலே அவருடைய ஆட்சி எல்லா வழி இருளால் அமையும். மீண்டும் மீண்டும் நன்றிங்க, வணக்கங்க. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு. ஆமாங்க. அவரோட லாஸ்ட் படம். ஆமாம், கடைசி படம். பார்த்தா அது சூப்பராக இருக்குங்க. எனக்கு அதில் என்ன சீன்னா, நாங்களாம் எம்ஜிஆர் ரசிகர். அப்போது எம்ஜிஆர் வந்து சபிக்கை தூக்கி வீசுவார் பாருங்க. அந்த சீன் சூப்பராக மறக்கவே முடியாது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் அந்த பாட்டுக்கு சூப்பர். எத்தனை தடவை பார்த்தாலும் படம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து சென்டிமெண்ட் கதை. மகளை பற்றி எடுத்துக்கிறாங்க. பிரகாசன் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் மீண்டும் அவர் நடித்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறேங்கண்ணே. அதாங்கண்ணே. கடைசி படம் படம் முடிஞ்ச உடனே ஒரு டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க அவர் நடித்த படம் எல்லாம். ஆமாம் ஆமாங்க, அது சூப்பராக இருக்குது. அது பார்த்தோன்னே எப்படி ஃபீல் ஆச்சு? இது மீண்டும் வந்து இந்த மாதிரி படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்னு அப்படிங்க. துள்ளாத மனம் பட்டையை கிளப்பிச்சிங்க. போலீஸ் சூப்பராக இருக்குது. அதேமாரி ஒரு கருத்து அவர் படத்தில் நல்ல கருத்தாக இருக்குது. இந்த இன்னும் எத்தனையோ படத்தில் அவர் வந்து தளபதி சார் வந்து நல்லா பண்ணுறார். டான்ஸு பட்டையை கிளப்புறார். நான் வந்து டான்ஸு லாரன்ஸ் சாரோடு ஆடி இருக்கிறேன். இருந்தாலும் அவர் டான்ஸுன்னு ஒரு தனி மாதிரி பெண்கள் மத்தியில் குழந்தைங்கன்னா மெயின். நாங்களாம் குழந்தைக்காகத்தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி குழந்தைகள் மத்தியில் தீராத நண்பராய குடும்ப நண்பராய் அண்ணனும் தங்கை அப்பாவா நல்லா இருக்கிற அவர் வந்து ஏழைகளுடைய இதயத்தில் பிடிச்சிருக்காரு கண்ணு. மீண்டும் நல்லாச்சு அமையங்கண்ணு. இப்படிக்கு நம்ம சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். என்னோட சார்பாக வாழ்த்துக்களுங்க. சீக்கிரம் ஒரு வாய்ப்பு. சந்தோஷம் கண்ணு. அதான் கண்ணு, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்க. சந்தோஷம் கண்ணு. ரொம்ப நன்றிங்கண்ணே. வணக்கங்க. சரி.